பாதையெல்லாம் பாருங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுவுடன் ஒட்டகையிலையும் நடந்தும் வாகனத்திலையும் ஒட்டகை வாங்கின்ற அதிலையும் பயணித்து வந்த ஹிஜ்ரத் செய்த பாதை தான் இந்த பாதை. கரடுமுரடான பாதைகள், மலைகள் இவ்வாறாக நிறைந்த இந்த பாதையில் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடன் ரசூலுல்லாஹ் அவர்கள் 8 நாள் பயணித்தார்கள். அப்போது ரோடு வசதிகள்லாம் கிடையாது, ஒத்தையடி பாதையாக இருந்தது. அந்த பாதையில் தான் அவர்கள் நடந்து வர வேண்டும். கரடுமுரடான மலைப்பாதைகள். எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ரசூலுல்லாஹ் வந்திருப்பார்கள் என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவரெல்லாம் சிரமப்பட்டு தான் கடைசியில் இஸ்லாத்தை நம்முடைய கையில் கொடுத்து விட்டு போயிருக்கின்றார்கள். கஷ்டப்படாம அடைந்த இஸ்லாத்தை நாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றோம், எந்த அளவுக்கு நாம் நபியுடைய சுன்னத்தை பேணி நடக்குகின்றோம் என்று கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் பட்ட அந்த கஷ்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாவது நாம் பட வேண்டும். நாளைக்கு ஏமாத்தின அல்லாஹ் கேட்பார், எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு உங்களுடைய நபி உங்களுடைய இஸ்லாத்தை கையில் கொடுத்துட்டு வந்தார்களே, நீங்கள் இஸ்லாத்திற்காக என்ன கஷ்டப்பட்டீர்கள் அல்லாஹ் கேட்பான். என்ன பதில் நம்மகிட்ட இருக்குது? இருக்கக்கூடிய காலத்திலாவது கொஞ்சமாவது தீனுக்காக, தீனை நாம் அனுசரித்து பேணி நடக்கின்ற போது, மார்க்கத்தின்படி நடக்கின்ற போது ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், இதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக நாம் கொஞ்சம் பொறுத்து கொண்டால்தான் நாளைக்கு கியாமத் நாளையிலே அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிஞ்சிருக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைப்படியும் ரசூலுடைய வழிகாட்டுதல்படி நடந்து அது எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டாலும் அதெல்லாம் பொறுமையாக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஷஃபாஅத்தோடு சொர்க்கத்திலே அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக.